ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில். கோவிலின் மூலவர் ஆதிகேசவ பெருமாள் என்றும் உற்சவர் ஆதிகேசவர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் மயூரவள்ளி. கோவிலின் தலவிருட்சம் அரசு மரம். தீர்த்தம் சந்திர புஷ்கரணி சர்வ தீர்த்தம். ஆகமம் மற்றும் பூஜை வைகானசம். கோவிலின் புராண பெயர் மயூரபுரி. முதல் ஆழ்வார்கள் மூவரில் ஒருவரான பேயாழ்வார் அவதரித்த தலம் இது. திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான நந்தகம் எனும் வாள் மகாலட்சுமியிடம் தனக்கு உபதேசம் செய்யும்படி வேண்டியது. ஒப்புக்கொண்ட மகாலட்சுமி அந்த வாளை பூலோகத்தில் பிறந்து மகாவிஷ்ணுவை வணங்கும்படியும் அதன் பின் தான் உபதேசம் செய்வதாகவும் கூறினாள். அதன்படி நந்தகம் இங்குள்ள மணி கைரவினி தீர்த்தத்தில் மலர்ந்த அல்லி மலரில் அவதரித்தார். இவர் மகதாக வயர் எனும் பெயர் பெற்றார். இத்தலத்தில் பெருமாளுக்கு தினசரி பூமாலை அணிவித்து சேவை செய்தார். இவருக்கு மகாலட்சுமி உபதேசம் செய்தால் பெருமாள் மீது அதீதமாக பக்தி கொண்டதால் இவர் பேய் ஆழ்வார் என்று பெயர் பெற்றார். பேய் என்றால் பெரியவர் என்றும் பொருளுண்டு. ஆழ்வார்களில் இவர் பெரியவர் என்பதாலும் இப்பெயர் அழைக்கப்பட்டதாக சொல்வர். திருமிசை ஆழ்வார் இவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் பெற்றார். பெருமாள் சந்நிதி முன்மண்டபத்தில் தெற்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் பேயாழ்வார் தனிச்சன்னதியில் இருக்கிறார். இக்கோவிலிருந்து சற்று தூரத்தில் பேயாழ்வார் அவதரித்த கைரவினி கிணறு தற்பொழுதும் இருக்கிறது. ஐப்பசி மாத சதய நட்சத்திரத்தில் பேயாழ்வாருக்கு திருநட்சத்திர விழா நடக்கிறது. அன்று பார்த்தசாரதி கோவில் இருந்து சுவாமிக்கு அணிவித்த மாலை, துளசி, பரிவட்டம், சந்தனம் மற்றும் அவருக்கு படைத்த நைவேத்தியம் ஆகியவற்றை கொண்டு வந்து பேயாழ்வார்க்கு படைக்கின்றனர். இவ்விழாவின் 3 நாளில் பேயாழ்வார் தன் பிறப்பிடத்திற்கு சென்று திருக்கோவிலூர் உற்சவம் காண்கிறார். திருக்கோவிலூரில் முதல் ஆழ்வார்களான பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் ஒன்றாக சந்திக்க வைத்து காட்சி கொடுத்தார் பெருமாள். இதன் அடிப்படையில் இங்கு இந்த வைபவம் நடக்கிறது. இவ்விழாவின் போது 3 ஆழ்வார்களையும் அருகருகில் நெருக்கமாக வைத்து கருட வாகனத்தில் சுவாமி காட்சி கொடுப்பார். 9ஆம் நாளில் பேயாழ்வார் தேரில் உலா செல்கிறார். தை மாதத்தில் தெப்பத் திருவிழாவின் பொழுது திருமிசை ஆழ்வாருக்கு பேயாழ்வார் குருவாக இருந்து உபதேசம் செய்த வைபவம் மிக விசேஷமாக நடக்கும். புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் பேயாழ்வார் திருவல்லிக்கேணிக்கு எழுந்தருளுவார். அப்பொழுது சுவாமியின் சடாரியில் ஆழ்வாருக்கு மரியாதை செய்து வரவேற்பு கொடுப்பார். அதன் பின் ஆழ்வார் மூலஸ்தானத்திற்கு சென்று சுவாமியை தரிசித்து மங்களாசாசனம் செய்வார். பின்பு பார்த்தசாரதியிடம் வீதியுலா சென்றுவிட்டு கோவிலுக்கு திரும்புவார். சந்திரன் தனக்கு ஏற்பட்ட ஒரு சாப விமோசனத்திற்காக இங்கு பெருமாளை வழிபட்டார். அப்பொழுது சுவாமி இங்கு அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் இங்கு பொங்க செய்து காட்சி கொடுத்தார். அதில் நீராடி சுவாமியை வழிபட்ட சந்திரன் விமோசனம் பெற்றான். இங்கு பொங்கிய தீர்த்தங்களை பெருமாள் இங்கேயே தங்கும்படி கூறவே அவையும் தங்கிவிட்டன. சர்வ தீர்த்தங்களும் ஒன்றாக இருப்பதால் இது சர்வ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரன் விமோசனம் பெற்றதால் சந்திர புஷ்கரணி என்றும் இதற்கு பெயருண்டு. தற்பொழுது இத்தீர்த்தம் சித்திரக்குளம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. மூலஸ்தானத்தில் ஆதிகேசவ பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். உடன் ஸ்ரீதேவி பூதேவி இல்லை. திருவல்லிக்கேணி பார்த்த சாரதியை மங்களாசாசனம் செய்ய திருமங்கையாழ்வார் இத்தலத்தையும் சேர்த்து மாட மாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேன் என்றும், திருமிசை ஆழ்வார் நீலோதம் வந்தலைக்கும் மாமயிலை என்று பாடியுள்ளார். பிரகாரத்தில் ராமர், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், வீர ஆஞ்சநேயர் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளது. ஏகாதசி, திருவோணம், பௌர்ணமி, அமாவாசை, தமிழ் மாத பிறப்பு ஆகிய நாட்களில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஆதிகேசவரும், உத்திர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமைகளில் தாயார், பூரம் நட்சத்திரத்தில் ஆண்டாள், புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் மற்றும் திரு நட்சத்திர நாட்களில் ஆழ்வார்களும் இங்கு புறப்பாடுவது விசேஷமாகும். பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடக்கிறது. இவ்விழாவின் பொழுது 10 நாளில் 12 சர்ப்பங்களில் 12 ஆழ்வார்கள் மற்றும் 21 வைணவ ஆச்சாரியர்கள் என 33 பேர் எழுந்தருளி சுவாமியிடம் வீதியுலா செல்வர். இந்த விழா இங்கே விமர்சையாக நடக்கும். தை அமாவாசையை ஒட்டி 5 நாட்கள் தெப்பத் திருவிழா நடக்கிறது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், திரிதோ யுகத்தில் இத்தலத்தில் உள்ள கைரவினி புஷ்கரணியின் கரையில் மகரிஷிகள் யாகம் நடத்தினர். மது என்ற அரசன் யாகம் நடக்கவே விடாமல் தொந்தரவு செய்தான்.
இதனால் மகரிஷிகள் அசுரனை அழித்து யாகம் நடத்திட அருளும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினர். அவர்களுக்கு காட்சி தந்த மகாவிஷ்ணு அசுரனை அழிப்பதாக ஒப்புக்கொண்டார். மேலும் யாகத்தை தொடர்ந்து நடத்தும்படி கூறினார். அதன்படி மகரிஷிகள் யாகத்தை தொடர்ந்தனர். அசுரன் அங்கு வந்தான். அப்பொழுது மகாவிஷ்ணு யாகத்தில் இருந்து தோன்றி அசுரனை அழித்தார். பின்பு மகரிஷிகள் வேண்டுதலுக்காக இத்தலத்தில் எழுந்தருளினார். இவரே இத்தலத்தில் ஆதிகேசவ பெருமாள் என்ற பெயரில் அருளுகிறார். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக, எதிரிகளின் தொந்தரவு குறைய இங்கு வேண்டிக் கொள்ளலாம். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள்: பங்குனியில் பிரம்மோற்சவம், பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம், நவராத்திரி, தை அமாவாசையில் தெப்பத் திருவிழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று ஆதிகேசவ பெருமாளை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.